இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்க போகுது? யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? பிளஸ் இந்தியன் டீம் ஒரு கம்பேக் பண்ணுவாங்களா? அப்படி எல்லாம் எதிர்பார்த்த தருணத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பேக்குங்கிறது இந்தியா டீம் கிட்ட தான் நேத்து வந்து கிடைச்சது. டாஸ் வின் பண்ண இந்தியா முதல்ல வந்து பேட் பண்ணாங்க. பிளஸ் வந்து ஆரம்பத்துல ஒரு சில சர்க்கிள் இருந்தது. அப்படியே அயர்லாந்துல என்ன நடந்ததோ அதே சேம் சர்க்கிள்னு சொல்லி ஆகணும். சஞ்சு சாம்சன் அகேன்ஸ்ட் ஒரு ஃபெயிலியர்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இசான் கிஷன் தேவையில்லாம ஒரு ரன் அவுட். ஆனா மறுபடியும் வந்து ஒரு திருத்தமும் இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். அபிஷேக் சர்மா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு கூட்டணி, சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறத போட ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது நம்ம இந்திய அணி வேற லெவல்ல கம்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் அடி அடின்னு அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் நான் உனக்கு பக்கபலமா நின்னு அப்பப்ப ஒரு சில பவுண்டரி கிளியர் பண்ணி நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு அவரும் ஒரு பக்கம் நிக்கிறாரு. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி ஒரு அதிரடி காமிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரும் மலன்னு உயர ஆரம்பிச்சது. இவங்க 2 பேரும் ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணாங்க. அதோட மட்டும் நிறுத்தலைங்க. கடைசியில வந்த சிவம் துபே அவரும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அதிரடி காமிச்சதுனால இந்தியா இன்னைக்கு 20 ஓவருக்கு 189 ரன் அடிச்சாங்க. வெறும் 7 விக்கெட் வந்து இழந்தாங்க. ஓகே, 190 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி ஆட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் இங்கிலாந்து அணி. ஆனா அதுக்கு முன்னாடி மழை வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்தது மட்டும் இல்லாம நிக்க மாட்டேன்னு வேற சொல்லிருச்சு. அதனால அம்பையர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மேட்ச் நாங்க வந்து கைவிடுறோம் அப்படின்ட்டு இப்ப கைவிட்டுட்டாங்க. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இந்த ஃபர்ஸ்ட் T20 இப்போ வந்து நோ ரிசல்ட்டா மாறிடுச்சு. இருந்தாலும் ரசிகர்களே ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்குமா ஜெயிச்சிருக்காதா அப்படின்ட்டு. ஜெயிக்கும் அப்படிங்கிறத என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் 189 நல்ல ஸ்கோர். இந்தியா அந்த மேட்ச் நடந்தா என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியா ஜெயிச்சிருக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நண்பர்களே. நீங்க வந்து இப்போ உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. இந்த மேட்ச் நடந்திருந்தா இந்தியா ஜெயிச்சிருக்குமா இல்ல தோல்வி அடைஞ்சிருக்குமா அப்படிங்கிறத கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நண்பர்களே.